Hi guys. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கும் இருக்க டிஃபரன்சஸ் அண்ட் எங்கே எந்த டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் அதோட டைப்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் அதோட டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கம்பேரிசன்ஸ் வீடியோஸ்க்குலாம் உங்களுக்கு வந்து நான் சொல்ல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. டாம் இஸ் லுக்கிங் ஃபார் ஹிஸ் கீ, ஹி கான்ட் ஃபைண்ட் இட், he has lost his key அப்படின்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் இவன் வந்து இப்போ தேடிக்கிட்டு இருக்கான், பட் அவனோட கீயை வந்து பாஸ்ட்ல வந்து எப்பயோ தொலைச்சிட்டான், இப்போ வரைக்கும் அது தொலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து he has lost his key ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு அப்படின்னா அவன்கிட்ட இப்போ வரைக்கும் அந்த கீ வந்து இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவன் வந்து அந்த கீயை வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஸோ டாம் ஹேஸ் ஃபவுண்ட் ஹிஸ் கீ. அப்போ பாஸ்ட்ல எப்பயோ இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து முடிஞ்சிருக்கு, ஜஸ்ட் நோ தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நவ் டாம் ஹேஸ் ஃபவுண்ட் ஹிஸ் கீ, ஹி ஹேஸ் இட் நோ. இப்போ வந்து அவன்கிட்ட இருக்கு. ஸோ இப்போ வந்து 2 கொஸ்டின் இருக்கு. ஒன்று வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல வச்சு கேட்டிருக்காங்க, இன்னொன்று வந்து பாஸ்ட்ல வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் ஒரு ஆன்சர்ஸோட டிஃபரன்ஸ் பாருங்க. ஹேஸ் ஹி லாஸ்ட் ஹிஸ் கீ. ஸோ அவன் கீயை தொலைச்சிருக்கானா அப்படின்னு கேட்குறான். இந்த ஹேஸ் பர்ஃபெக்ட்னு யூஸ் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாஸ்ட்ல நடந்த ஈவெண்ட் வந்து இப்போ வரைக்கும் ரிலேட் ஆகும். ஸோ இப்போ வரைக்கும் அவன் கீ வந்து தொலைஞ்சுதான் இருக்கா அப்படின்னா இல்லை, அவன் வந்து கீயை வந்து ஃபவுண்ட் பண்ணிட்டான். ஸோ அதான் நோ ஹி ஹேஸ் ஃபவுண்ட் இட், அந்த கீயை வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஸோ அதே கொஸ்டினை டிட் வச்சு போடுறோம். டிட் ஹி லாஸ் ஹிஸ் கீ. ஸோ அங்கே வந்து பாஸ்ட்டை பற்றி பேசுகிறோம். லாஸ்ட் இங்கே ஆல்ரெடி வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸுக்கு டிட் வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் மட்டும்தான் இருக்குது வேர்பில். ஸோ டிட் ஹி லாஸ் ஹிஸ் கீனா அவன் கீயை தொலைச்சானான்னு கேட்குறாங்க. எஸ் ஹி டிட். பாஸ்ட்டில் அவன் கீயை தொலைச்சான், பட் இப்போ வந்து அவன்கிட்ட கீ இருக்குது இல்லைன்றது மேட்டர் இல்லை. ஸோ நம்ம பாஸ்ட்டை மட்டும்தான் பேசுகிறோம் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் ஒன் டைம் ஹி லாஸ்ட் ஹிஸ் கீ. ஸோ அதை தான் வந்து அவங்க சொல்ல வராங்க. ஹி டிட் லாஸ்ட் ஹிஸ் கீ. அவனோட கீயை வந்து அவன் தொலைச்சிருக்கான் அப்படின்றது. அவன் கீயை தொலைச்சிருக்கான் அப்படின்றது பாஸ்ட் சிம்பிள், பட் நவ் அவனுக்கு வந்து கிடைச்சிருச்சு அப்படின்றது. பாஸ்ட்ல நடக்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது. பட் நவ் ஹி ஹேஸ் ஃபவுண்ட் ஹிஸ் கீ. அங்கே வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க. சம்திங் ஹேஸ் ஹேப்பன்ட், ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா நம்ம ப்ரெசென்ட்ல வந்து அதை சொல்றோம் அப்படின்னா அங்கே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணணும். அந்த சுச்சுவேஷன் அப்போ என்ன இருக்கு அப்படின்றத பற்றி பேசுறதுக்கு நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதை தான் வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து நம்ம முன்னாடி நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்க அந்த வீடியோஸ் அதிலே நம்ம சொல்லியிருப்போம். பாஸ்ட் சிம்பிள்ன்றது என்னமோ அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது இப்போ இருக்க சுச்சுவேஷன் வந்து சொல்லாது, ஆல்ரெடி நடந்துச்சு அப்படின்றத மட்டும் தான் சொல்லும். ஸோ அதுதான் வந்து பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். ஸோ இப்போ யாரோ வந்து டாம் வந்து அவனோட கீயை தொலைச்சிட்டான் அப்படின்னா இப்போ அந்த கீ எங்க இருக்கு அது வந்து நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு வந்து தெரியும் என்னன்னா பாஸ்ட்ல ஏதோ ஒரு டைம்ல அந்த கீ தொலைஞ்சிருச்சு, இப்போ வந்து அது கிடைச்சிருக்கலாம், கிடைக்காமையும் போயிருக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம். பட் பாஸ்ட்ல அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த கீ வந்து தொலைஞ்சிருக்கு. ஸோ அதை தான் வந்து அங்கே சொல்ல வராங்க பாஸ்ட் சிம்பிளுக்கு. ஸோ அடுத்த 2-3 எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. தே ஹேவ் கான் அவே, தே வில் பி பேக் ஆன் ஃப்ரைடே அப்படின்னா அவங்க இப்போதைக்கு இல்லை அப்படின்னா எப்பயோ போக ஆரம்பிச்சிட்டாங்க, பட் இப்போ வரைக்கும் அப்படின்னா தே ஹேவ் கான் அவே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே தே வென்ட் அவேனா ஆல்ரெடி அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, பட் அவங்க இப்போட ஹோமுக்கு வரலாம் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி வந்து போயிட்டாங்க, அது வந்து பாஸ்ட் மட்டும் குறிக்குது. பட் இல்லை அவங்க வந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கிறது வரைக்கும் சொல்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். இல்லை அவங்க ஆல்ரெடி போயிட்டாங்க அப்படின்னு நம்ம பாஸ்ட்டை மட்டும் வச்சு பேசுகிறோம்னா பாஸ்ட் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் அடுத்து இருக்க 2 எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நடந்துச்சு, புதுசாக நடந்துச்சு, இல்லை ரீசெண்டாக இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லை அந்த விஷயம் வந்து இப்போ ரீசெண்டாக நடக்கலை, ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்னா அங்கே வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து இந்த 2 லைன்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஹேவ் ரிப்பேர்டு த வாஷிங் மிஷின் அப்படின்னா நான் இப்போ தான் வாஷிங் மிஷினை ரிப்பேர் பண்ணேன். இட்ஸ் ஓகே நான் எஸ் இப்போ ஒர்க் ஆகுது, நான் இப்போ தான் அந்த வாஷிங் மிஷினை ரிப்பேர் பண்ணேன்றது பாஸ்ட்ல அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் அந்த சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு கரண்ட் சுச்சுவேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது. அந்த திங் விச் இஸ் டாக்கிங் இட்ஸ் டாக் அபவுட் இப்போ நடந்தது, ரீசன்ட் ஹேப்பனிங்ஸை பற்றி பேசுது. ஸோ இங்கே வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணணும். இதுவே வந்து ஆல்ரெடி நடந்துருச்சு அந்த ஈவெண்ட், ஸோ அது வந்து ரீசெண்ட்டையும் பேசலை இப்போ நடந்ததை பற்றியும் பேசலை அப்படின்னா நம்ம வந்து அங்கே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஹி வாஸ் அ கம்போசர், அவன் வந்து கம்போசர் ஆகியிருந்தான். ஹி ரோட் மோர் தென் 60 pieces ஆஃப் மியூசிக். ஸோ 600 pieces ஆஃப் மியூசிக் வந்து அவன் எழுதியிருக்கான் அப்படின்றது ரெண்டுமே பாஸ்ட்டை தான் குறிக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதோட கம்பேரிசன் பேசிக்கலி என்னன்னா somebody has invented a new type of washing machine. யாரோ வந்து ஒரு வாஷிங் மிஷினை
இன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா பாஸ்ட்ல ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இப்போதான் இன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதே ஹூ இன்வென்டட் த டெலிஃபோன் அப்படின்னு கேட்டேன்னா எப்பயோ ஒருத்தவங்க வந்து இன்வென்டட் பண்ணிட்டாங்க அப்படின்றத வந்து நான் சொல்றேன். ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்சஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணோம்னா அந்த விஷயத்தை பேசுகிறப்ப ஸ்டார்டிங்கில் வந்து யூஸ் பண்ணோம். புதுசாக வந்து ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா அதோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் அதுவே அதோட நம்ம கண்டினியூ பண்ணுறப்பெல்லாம் சிம்பிள் பாஸ்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னா ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் பாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. somebody has split something on the sofa. யாரோ வந்து சோஃபால ஏதோ வந்து சிந்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து நான் இல்லை அப்படின்னு அடுத்து பேசுற எல்லா வேர்ட்ஸுமே வந்து சிம்பிள் பாஸ்டா இருக்கணும். அந்த புதுசா அந்த ஸ்டோரியை வந்து நம்ம பேச போறப்ப வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல வந்து இருக்கணும். ஸோ ஏதோ வந்து எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அந்த ஃபினிஷ்டு டைமை டினோட் பண்ணுற மாதிரி இருக்கிற சென்டென்ஸுக்கு வந்து நான் எப்பவுமே வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டர்டே, லாஸ்ட் டைம், 10 minutes ago இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே முடிஞ்சிருச்சு, அதாவது முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுறதை வந்து டினோட் பண்ணுது. அந்த மாதிரி இடத்துல வந்து நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி இடத்துல வந்து நான் சிம்பிள் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி வென், வாட் டைம் இந்த மாதிரி வர கொஸ்டின்ஸுக்கு எல்லாமே நான் பாஸ்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ திருப்பி வந்து அதோட எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். தென் வந்து அந்த எக்ஸாம்பிள்ல இருக்க இந்த இமேஜஸ் பாருங்க, பாஸ்ட், நவ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, நான் வந்து ஒரு ஒர்க் பண்றேன், அந்த ஒர்க் வந்து அன்ஃபினிஷ்டா இருக்கு அப்படின்னா அது வந்து பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிருச்சு, பட் அட் த ப்ரெசன்ட் இட் வாஸ் அன்ஃபினிஷ்டு. ஸோ இட் ஹேட் த சான்சஸ் தட் அதே மாதிரி ஃபியூச்சர்ல இது அன்ஃபினிஷ்டா இருக்க வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இல்ல நான் இதே வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு விஷயத்தை வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு வரும். அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாஸ்ட்ல நடந்த ஒரு ஈவெண்ட்டை மட்டுமே பேசுது அப்படின்னா அங்க வந்து பாஸ்ட் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் பாஸ்ட் சிம்பிளுக்கும் வந்து இருக்கும். ஸோ சேம் எக்ஸாம்பிள் தான் எப்படி ரெண்டு இடத்துல எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிரும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இட் ஹேஸ்ன் ரைன்ட் திஸ் வீக்னா இந்த வாரத்தில் மழை பெய்யலை அப்படின்றது இந்த வாரம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் மழை பெய்யலை ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இப்போ வரைக்கும் அப்படின்றது ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் மழை பெய்யலை அப்படின்றது ப்ரெசென்ட் பர்ஃபெக்டில் இருக்குது. ஸோ இட் ஹேஸ்ன் ரைன்ட் திஸ் வீக் அப்படின்னு சொல்கிறோம். இதே பாஸ்ட்லனா இட் டிட்ன்ட் ரைன் லாஸ்ட் வீக். லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே மழை பெய்யலை. ஸோ லாஸ்ட் வீக்குன்றது ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம். அங்கே ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு மழை பெய்யலை அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இட் டிட்ன்ட் ரைன் லாஸ்ட் வீக் அப்படின்னு வந்து நம்ம ஃபுல்லாக அந்த பாஸ்டே சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணணும். இல்லை என் ப்ரெசென்ட் அந்த பாஸ்ட்ல நடந்த ஈவெண்ட்டு என் ப்ரெசென்ட்டோட கனெக்ட் ஆகி இருக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ கான்செப்ட் வைஸ் இதோட டிஃபரன்சஸ் அவ்வளோதான். இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஸோ எதுக்கு வந்து இந்த டிஃபரன்சஸ் முக்கியம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரே விஷயத்த தான் சொல்ற மாதிரி இருக்கும், பட் ஒன்று வந்து ப்ரெசென்ட்டை யூஸ் பண்ணி சொல்லுது, இன்னொன்று வந்து பாஸ்ட்டை யூஸ் பண்ணி சொல்லுது. சரி ஓகே, சேம் டைப் ஆஃப் டென்சஸ் அப்படின்னா அதுவும் கிடையாது. ஒன்று வந்து சிம்பிள் பாஸ்ட்டும் இன்னொன்று வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் பற்றியும் சொல்லுது. ஸோ இது ரெண்டுக்கும் நான் வந்து நம்மளுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் எங்கே வந்து எது யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் தான். ஸோ அதுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸசைஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ எக்ஸசைஸுமே பெருசு தான். ஸோ ரெண்டு பார்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோஸ் வந்து பாஸ் பண்ணுங்க. ஸோ பாஸ் பண்ணிட்டு எது கரெக்ட் ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்கள் கரெக்ட் ஆன்சர் நீங்கள் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணி போட்டுட்டீங்களோ கீழே வந்து அந்த பார்ட்டோட ஆன்சரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் போட்டிருக்க ஆன்சரும் இந்த ஆன்சரும் கரெக்டான செக் பண்ணி பார்த்துருக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். அதே மாதிரி இது வந்து செகண்ட் பார்ட். ஸோ செகண்ட் பார்ட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ஆன்சர்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நோட் பண்ணிட்டீங்கன்னா நான் இங்கே கொடுத்துருக்க ஆன்சர்ஸ் வந்து கரெக்டான ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த ஆன்சர்ஸ். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ தான், பட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கான்செப்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக வந்து நம்மளுக்கு எந்த டென்ஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டிஃபரன்ஸுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடச்சிடும். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஆல்.